ஒரு காட்டுல கரையான்கள் புற்று அமைச்சு வாழ்ந்து வந்ததாம். ஒரு பெரிய மலையில் கரையான் புற்றில் நீர் நிரம்பியதாம். நிறைய புற்றின் பகுதிகளும் சிதைஞ்சு போனதாம். கரையான்கள் எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு மேடான பகுதியில் புற்று அமைக்க வேண்டும் என முடிவெடுத்தார்களாம். அதன்படி ஒரு மேடான பகுதியை தேர்ந்தெடுத்தார்களாம். அந்த பகுதி ஒரு பெரிய மரத்தின் கீழ் இருந்ததாம். கரையான்களின் புற்று அமைக்கும் பணி தீவிரமாக நடந்ததாம். முடிவில் ஒரு அழகிய வசதியான புற்றை கரையான்கள் கட்டி முடித்ததாம். கரையான்கள் அந்த புற்றில் குடியேறவும் செய்தார்களாம். கரையான்கள், அப்பாடா, புதிய புற்று வசதியாக உள்ளது, மழை பெய்தாலும் இந்த புற்றில் தண்ணீர் வராது என எண்ணினார்களாம். பெரிய கரையான்கள் குட்டி கரையான்களை புற்றில் விட்டுவிட்டு இரை தேட சென்றதாம். அப்போது அருகில் இருந்த மரத்தின் பொந்தில் இருந்த பாம்பு கரையான் புற்றினுள் நுழைந்து அங்கே இருந்த கரையான்களை தின்றதாம். அதிக கரையான்களை தின்றதால் பாம்பின் வயிறு அதிகமாக நிரம்பி புற்றிலிருந்து வெளியே வர முடியாமல் புற்றிலேயே படுத்து இருந்ததாம் பாம்பு. இரை தேடிக்கொண்டு புற்றிற்கு வந்த கரையான்கள் புற்றில் தங்கள் குழந்தைகள் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்களாம். புற்றினுள் இருந்த பெரிய பாம்பை பார்த்து பயம் கொண்டார்களாம். அதன் பின் பாம்பிடம் கரையான்கள், பாம்பண்ணே பாம்பண்ணே, எங்கள் புற்றிலிருந்து வெளியேறி உங்கள் இடத்திற்கு செல்லுங்கள், இது நாங்கள் எங்களுக்காக கஷ்டப்பட்டு கட்டிய புற்று என்றார்களாம். பாம்பு கரையான்களிடம், நான் வெளியே போக முடியாது, இந்த புற்று நான் வசிக்க வசதியாக உள்ளது, நீங்கள் வெளியே போங்கள், அப்படி இல்லை நாங்களும் இங்கே தங்குவோம் என சொன்னால் உங்களை பிடித்து சாப்பிட்டு விடுவேன் என்றதாம். இப்போது கரையான்கள் அழுது கொண்டே வெளியேறினார்களாம். வெளியே வந்த கரையான்கள் கூட்டமாக இருந்து பேசினார்களாம். அப்போது ஒரு கரையான் ஒரு யோசனை சொன்னதாம். அதன்படியே எல்லா கரையான்களும் புற்றில் இருந்த திறப்புகள் எல்லாவற்றையும் மூடினார்களாம். அப்போது அலட்சியமாக பாம்பு உள்ளே படுத்து கிடந்ததாம். சிறிது நேரத்தில் புற்றின் திறப்புகள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டதாம். புற்றினுள் கும்மென்று இருட்டானதாம். பாம்பால் மூச்சு கூட விட முடியவில்லையாம். பாம்பு அங்கும் இங்கும் புரண்டதாம். காற்று சிறிதும் புற்றினுள் வராததால் மூச்சு விட முடியாமல் கடைசியில் அந்த பாம்பு இறந்தே விட்டதாம். தான் உழைக்காமல் அடுத்தவர் உடைமைக்கு ஆசைப்பட்டதால் பாம்பிற்கு இந்த நிலை வந்தது. நாமளும் நம்ம வாழ்க்கையில எப்போதும் அடுத்தவர் உடைமைக்கு ஆசைப்படாம உழைத்து வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம்ங்கிற உண்மையத்தான் இந்த கதை விளக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரிஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதையும் பாருங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.